ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுள்ள நடிகர் தனுஷார் நடிப்பில் இன்று வெளியான இட்லி கடை திரைப்படம் முதல் நாளான இன்னைக்கு இந்த நேரம் முடிவுபடி இன்னைக்கான முடிவுல தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இதுவரையும் எவ்வளோ ஷோ போகிறது உறுதியாக இருக்குது, எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இட்லி கடை திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றதையும் 5க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்களை பார்க்கலாம். ஓகே அன்பா, தமிழகத்தில் முதல் நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான முடிவில் 421 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 24,988 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 64,87,000 வரையும் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் முதல் நாளில் இட்லி கடை திரைப்படம் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் 1,815 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 3,15,813 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 5,48,12,000 வரை கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அதாவது முதல் நாள் முடிவில் கர்நாடகாவில் 64,87,000 வரையும், தமிழகத்தில் 5,48,12,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் மதராசி மற்றும் இட்லி கடை இந்த 2 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.